மாணவ செல்வங்களே, இப்போ டெக்ஸ்ட் புக்கில் பொறுத்த வரைக்கும் செகண்ட் பார்ட், அதாவது அடுத்த பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்த் சாப்டர், அக்கௌண்டிங் ஃபார் ஷேர் கேபிட்டல். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே முழுக்க என்னன்னா, ஒரு கம்பெனி பப்ளிக்கிட்ட ஷேர்ஸை எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, அதாவது எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்தது ஏதாவது டிஃபால்டர்ஸு ஃபெயிலியர்ஸ் ஏதாவது ஏற்பட்டதுன்னா அவங்க ஷேர்ஸை எப்படி ஃபோர்ஃபீச்சர் பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்தது ஃபோர்ஃபீச்சர் பண்ண ஷேர்ஸை எப்படி ரீஇஷ்யூ பண்ணுறாங்க, திரும்ப விற்கிறாங்க. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் நேரடியாகவே உங்களுக்கு சாப்டருக்குள்ளே வந்துடுறேன். இப்போ சாப்டர் நேம் கொடுத்துட்டேன், அதாவது அக்கௌண்டிங் ஃபார் ஷேர் கேபிட்டல். இதை நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் தேவைப்படுது. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டில் பார்க்கும்போது இந்த பார்ட்னர்ஸு ஃபுல்லாகவே ஒரு ஆர்கனைசேஷனை, ஒரு ஃபேர்மை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க இனிஷியலாக ஒரு அமௌண்ட் போடுவாங்க, அதுக்கு பேர் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. பெருசாக கேபிட்டல் தான். ஆனால் அதே இது இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கம்பெனி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதை கேபிட்டல்ன்ற தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடாது. அது ஃபுல்லாகவே நீங்கள் ஷேர் என்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டு தான் சொல்லணும். அப்போ ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டு. இப்போ அந்த ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டை தான் எப்படி பப்ளிக்கிட்டேருந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு. ஒரு ஷேரை அவங்க பப்ளிக்கிட்ட எப்படி விற்கிறாங்க, எப்படி இஷ்யூ பண்ணுறாங்க, ஷேர்ஸை எப்படி வெளியிடுறாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது 3 டைப்ஸில் வெளியிடலாம். இப்போ ஒரு ஷேரோட விலை 10 ரூபான்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். அந்த 10 ரூபா உள்ள ஷேரை அதாவது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு, ஒரு ஷேரோட விலை 10 ரூபா. அந்த 10 ரூபா உள்ள ஷேர்ஸை 10 ரூபாய்க்கே நீங்கள் விற்றீங்கன்னா, இந்த போட்டிருக்க விலைக்கே நீங்கள் விற்றீங்கன்னா அதுக்கு பேர் அட் பேர். இப்போ கடையில் போய் ஒரு சோப்பு ஒன்று வாங்குகிறோம், அதில் மேக்ஸிமம் எம்ஆர்பி ரேட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ 10 ரூபாய்க்கு சோப்பு வாங்கினீங்கன்னா அதில் எம்ஆர்பி ரேட்டை உடனே செக் பண்ணி பார்ப்பீங்க, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு. ஒரே விலையாக இருக்குது, 10 ரூபானே இருக்குது. அப்போ அது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன வேல்யூனா ஃபேஸ் வேல்யூ, அதாவது அதில் போட்டிருக்க விலை என்னவோ அதை தான் அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க. அதை இங்கே சொல்ல போகும்போது எப்படி சொல்லணும்னா அட் பேர். அடுத்தது ரெண்டாவது, இஷ்யூடு அட் ஏ டிஸ்கவுண்ட். இப்போ போட்டிருக்க விலை 10 ரூபா இருக்குது, எம்ஆர்பி விலை 10 ரூபா. அதே இது 8 ரூபான்னு சொல்லி உங்ககிட்ட அதை வாங்குறாங்க. அதாவது 8 ரூபாய்க்கு உங்களுக்கு விற்பனை பண்ணுறாங்க அந்த சோப்பை. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு குறைச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 ரூபா கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் அட் ஏ டிஸ்கவுண்ட். அடுத்தது இஷ்யூட் அட் ஏ ப்ரீமியம் அல்லது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இதை எப்படி சொல்லலாம்னா, அதில் போட்டிருக்க விலை 10 ரூபா, ஆனால் அவங்க உங்கள்கிட்ட விற்கும் போது 12 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட் அது அதாவது அதிகமாக கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரீமியம் சொல்லுவாங்க. அது இங்கே கம்பெனிஸில் பொறுத்த வரைக்கும், கம்பெனி அக்கௌண்ட்ஸில் சொல்ல போகும்போது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் சொல்லணும். இதுக்கு நல்ல உதாரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சினிமா டிக்கெட் தான். இப்போ நம்ம ஒரு தேட்டருக்கு போய் டிக்கெட்டு வாங்குகிறோம், ஆனால் அந்த டிக்கெட்டில் பிரிண்ட் ஆகியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு இருக்கும். ஆனால் அவங்க நம்மகிட்ட கலெக்ட் பண்ணுறது 100 ருபீஸ்ன்னு சொல்லி கலெக்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நாம் கொடுத்து, அதாவது 100 ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு போய் பார்க்குறோம், அந்த சினிமாவை பார்க்குறோம். காரணம் என்னென்னா அந்த படத்தினுடைய மோகம், அந்த மோகத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி தான் கம்பெனியில் கம்பெனியினுடைய நேம் நல்லா லாபகரமாக வரக்கூடிய கம்பெனி, நல்ல ஒரு பெரிய கம்பெனியாக இருந்ததுன்னா அந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸை அதிகமாக விற்பாங்க. எவ்வளோ அதிகமாக விற்கிறாங்களோ அதுக்கு பேர் தான் ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு சம்பளம் வரும்போது நம்ம டீப்பாக பார்ப்போம். இதுக்கு அடுத்தது ஃபுல்லாக அந்த சாப்டர் ஃபுல்லாகவே நமக்கு முக்கியமாக என்னென்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடுறது, அதுக்கு அடுத்தது இந்த இன்ஸ்டால்மெண்ட் சொன்னீங்களா, இந்த ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறதுல
அதுக்கு எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டு, அந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஏதாவது பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸை வந்து இப்போ நான் தான் கம்பெனி ஷேர்ஸை வந்து வெளியிட போகிறேன். ஒரு ஷேரோட விலை 10 ரூபா. அந்த 10 ரூபாயை நான் எப்படி கலெக்ட் பண்ணுறேன்னா 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு ஷேர் அப்ளிகேஷனாக ஒரு சர்டன் அமௌண்ட்டு. எவ்வளோ அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறேன்னா ₹3. அடுத்தது ஷேர் அலாட்மெண்ட்டாக 2வது இன்ஸ்டால்மெண்ட்டு கலெக்ட் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறேன்னா ₹4 சொல்லி கலெக்ட் பண்ணுறேன். அடுத்தது ஷேர் ஃபஸ்ட்டு காலாக கலெக்ட் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறேன்னா ₹2 கலெக்ட் பண்ணுறேன். ஷேர் செகண்ட் அண்டு ஃபைனல் கால்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபைனல் கால்னு சொல்லிடுவாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறேன்னா ₹1 சொல்லி கலெக்ட் பண்ணுறேன். இப்போ அந்த 10 ரூபாயை நான் எப்படி கலெக்ட் பண்ணுறேன்னா 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணுறேன். அப்போ அந்த 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுவேன்னா பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நான் செலவு பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். எதுக்காக கலெக்ட் பண்ணுறேன்? ஷேர் கேபிட்டலுக்கு அமௌண்ட்டு தேவைப்படுது. அப்போ கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஷேர் கேபிட்டலில் அமௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு அதுக்கு பேர் வந்து ஷேர் அப்ளிகேஷன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஈக்விட்டி ஷேர்ஸு ஷேர் அப்ளிகேஷனாக எவ்வளோ அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறேன்னா ₹3. அப்போ இதுக்காக நான் எத்தனை ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறேன்னா 2 ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறேன். அடுத்தது 2வது இன்ஸ்டால்மெண்ட் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் சொல்லுவாங்க. அது எவ்வளோ கலெக்ட் பண்ணுறேன்னா ₹4 சொல்லி கலெக்ட் பண்ணுறேன். அதுக்காக ஒரு 2 ஜேர்னல் என்ட்ரிஸ். அதுக்கு அடுத்தது ஷேர் ஃபஸ்ட்டு காலா, அதாவது ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட்டு காலா கலெக்ட் பண்ணுறேன். இது 3வது இன்ஸ்டால்மெண்ட்டு. இதில் எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறேன்னா ₹2 கலெக்ட் பண்ணுறேன். கடைசியாக ஃபைனல் காலா, ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட்டு எவ்வளோ கலெக்ட் பண்ணுறேன்னா ₹1 கலெக்ட் பண்ணுறேன். அப்போ ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கலெக்ட் பண்ணுறேன் பாருங்களேன். ஷேர் அப்ளிகேஷன், ஷேர் அலாட்மெண்ட், ஷேர் ஃபர்ஸ்ட் கால், ஷேர் ஃபைனல் கால், எல்லாத்துக்குமே 2 என்ட்ரிஸ். ஆக மொத்தம் 8 என்ட்ரிஸ் வரும். நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்கலாம், ஏன் சார் இப்போ வந்து இந்த அமௌண்ட்டு போட்டிருக்கீங்களே, அப்ளிகேஷன் அமௌண்ட்டு ₹3, அலாட்மெண்ட் அமௌண்ட்டு ₹4, ஃபஸ்ட்டு கால் அமௌண்ட்டு ₹2, ஃபைனல் கால் அமௌண்ட்டு ₹1. இப்படி தான் இருக்கணுமா அமௌண்ட்டு? இந்த கண்டிஷன்லாம் கிடையாது. இது நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொன்னது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு காலும் ஃபைனல் காலும் இருக்குது பாருங்களேன். அதாவது 3வது இன்ஸ்டால்மெண்ட்டும் 4வது இன்ஸ்டால்மெண்ட்டும் சில கம்பெனி வந்து சேர்த்தே கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது அப்போ எப்படி நமக்கு கொடுத்துருப்பாங்கன்னா கொஸ்டினில் ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படின்னு சேர்த்தே கொடுத்துருப்பாங்க. அப்போ சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சேர்த்து போட்டிருப்போம். அப்போ வந்து அமௌண்ட்டை போய் நம்ம தனித்தனியாக பிரித்து போடுறது கிடையாது. அப்போ இதனால் நமக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து நம்ம 2 என்ட்ரிஸ் போடாமல் தவிர்த்துக்கலாம். இப்போ நான் அது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து என்ட்ரிஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்னா ஷேர் அப்ளிகேஷன். இதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்காக எத்தனை என்ட்ரிஸ்னால் 2 என்ட்ரிஸு. அந்த 2 என்ட்ரிஸு உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த 2 என்ட்ரிஸை நான் சொல்லிக் கொடுக்கும் போது நான் வந்து இங்கே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டது எவ்வளோன்னா 10,000 ஷேர்ஸு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ₹1,00,000 பணம் தேவைப்படுது. அதுதான் என்னுடைய ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டை வந்து நான் பப்ளிக்கிட்ட வந்து கலெக்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கலெக்ட் பண்ண போகிறேன்னா ₹10 சொல்லி கலெக்ட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு ஷேரினுடைய விலை எவ்வளோன்னா ₹10. அப்போ ₹1 lakh டிவைடட் பை ₹10 அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்துடும் எனக்கு ஆன்சர். அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ தேவைன்னா 10,000 ஷேர்ஸ் தேவை. அப்போ இந்த அமௌண்ட்டை நான் கலெக்ட் பண்ணும்போது முதல்ல பேப்பரில் விளம்பரம் பண்ணுவேன். விளம்பரம் பண்ணுவோன்னே அந்த விளம்பரத்தை பார்க்குறவங்க முதல் எடுத்த உடனே எனக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் அமௌண்ட்டாக எனக்கு பணம் வந்துடுது. அப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரிஸே வந்து ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிடுறீங்க. அப்போ என்ட்ரிஸ் போடும்போது என்ட்ரிஸ் வந்து எக்காரணத்தை கொண்டு மாறாது. இப்போ ஷேர் அப்ளிகேஷன்னா 2 என்ட்ரிஸு. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து
அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறது, ரெண்டாவது வந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன், அதான் எழுதியிருப்பேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ். எந்த கணக்காக இருந்தாலும் இதான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ்னா ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறது. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். கீழே ப்ராக்கெட்டில் ஒர்க் அவுட் பண்ணி காட்டிருக்கோம் பாருங்க. 10,000 ஷேர்ஸு இன்ட்டு ருபீஸ் எவ்வளோ அமௌண்ட்னா 3 ரூபான்னு சொல்லி கலெக்ட் பண்ணுறேன். மொத்தம் எவ்வளோ வந்துருச்சுன்னா 30,000 வந்துருச்சு. இதுக்கு நரேஷன் நான் எழுதலை, நரேஷன் வேணால் இப்போ நான் ஓரலாக சொல்கிறேன். பீயிங் ஷேர் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட் ரிசீவ்டு. அப்போ ரெண்டாவது என்ட்ரிஸு, இந்த ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் அமௌண்ட்டை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு, அதாவது என்ட்ரிஸை மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஐடியா சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ட்ரிஸில் வந்து ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னா கிரெடிட்டில் இருக்குது. இது ரெண்டாவது என்ட்ரிஸில் வரும்போது எங்கே வந்துடணும்னா டெபிட்டில் வந்துடும். அப்போ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இந்த 2 என்ட்ரிஸையும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட்டுக்குள்ள இன்ஸ்டால்மெண்ட்டு, அதுக்குள்ள 2 என்ட்ரிஸை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் காலுக்குள்ள 2 என்ட்ரிஸு, அதுக்கு அடுத்தது ஷேர் ஃபைனல் காலுக்குள்ள 2 என்ட்ரிஸையும் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜர் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ வந்து ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் 2 என்ட்ரிஸ் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். ரெண்டாவது என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸில் கிரெடிட்டில் வந்திருக்கு, ரெண்டாவது என்ட்ரிஸில் வரும்போது அது டெபிட்டில் வந்துடும். அப்போ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், சேம் அதே அமௌண்ட் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எவ்வளோ பண்ணா 30,000. இதுக்கு அடுத்தது இந்த மூணாவது என்ட்ரிஸும் நாலாவது என்ட்ரிஸும் சொல்லி போட்டிருப்பேன். மூணாவது என்ட்ரிஸ் ஹெட்டிங் கொடுத்து, அதாவது ரிஜெக்டட்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்து என்ட்ரிஸ் போட்டிருப்பேன். அதே மாதிரி நாலாவது என்ட்ரிஸ் எக்ஸஸ்ன்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்து என்ட்ரிஸ் போட்டிருப்பேன். இதை வந்து நான் பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு உள்ள அமௌண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் நம்ம எதுக்கு போட்டோம்னா ஷேர் அப்ளிகேஷனுக்கு உள்ள என்ட்ரிஸ் போட்டோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் என்னன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ரெண்டாவது என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இது நல்லா தரவு பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வரேன். அதாவது என்னன்னா அலாட்மெண்ட் என்ற இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வரேன். இது எத்தனாவது என்ட்ரிஸ்னா 5வது என்ட்ரிஸ். அப்போ ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 2 என்ட்ரிஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அலாட்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5, 6 அலாட்மெண்ட்டுக்கு உள்ளது. நல்லா நான் வச்சுங்க, 5வது என்ட்ரிஸும் 6வது என்ட்ரிஸும் எதுக்கு உள்ளதுன்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அலாட்மெண்ட்டுக்கு உள்ளது. இப்போ இதுக்கு என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நீங்கள் என்ன வச்சுக்கலாம். எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 2வது என்ட்ரிஸாக போட்டிங்களே, அதாவது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதுதான் இங்கே 5ஆ மாறி வரப்போகுது. எப்படி மாறி வரும்னா, அங்கே பொறுத்த வரைக்கும் அது வந்து 2வது என்ட்ரிஸ் வந்து அப்ளிகேஷனில் உள்ளது, அதனால அப்ளிகேஷன் சொல்லி போட்டுக்கிட்டீங்க. இங்கே 5வது என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அலாட்மெண்ட்டுக்கு உள்ளது, அதனால அலாட்மெண்ட் போடணும். அப்போ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அப்போ வந்து அங்கே 2வது என்ட்ரிஸ் இங்கே 5வது என்ட்ரிஸாக வருது. அடுத்தது அந்த 1வது என்ட்ரிஸ் இங்கே எங்கே வருதுன்னா 6வது என்ட்ரிஸாக வருது. அப்போ அந்த 1வது என்ட்ரிஸ் இங்கே 6வது என்ட்ரிஸாக எப்படி வரும்னா, அங்கே பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அங்கே பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் சொல்லி போடணும். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது வந்து அலாட்மெண்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் காலும் ஃபைனல் காலுக்கு உள்ள என்ட்ரிஸ் நம்ம பார்க்கலாம்.